அம்மா. நல்ல பசி. சைக்கிளை முன்முற்றத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு அவசர அவசரமாய் வீட்டினுள் சென்றார் ராஜசேகரன். வீட்டில் அமைதி குடிக்கொண்டு இருப்பது போல் இருந்தது. மனைவி லலிதா கண்களை தட்டுப்படவில்லை. லலிதா கோபத்தோடு குரல் கொடுத்தான். உள்கட்டில் தாயற்ற குழந்தை போல் கீறிச்சிட்டு அழுதது கட்டில். கதவை தள்ளி திறந்து கொண்டு கட்டிலுக்கு கோபத்துடன் சென்றான். அவளை குப்புற கடந்தாள். ஏ லலிதா, நான் கூப்பிட்றது காதில் விழலையா? விசும்பல் ஒளி எழுந்தது. அவள் கண்கள் வீங்கி போயிருந்தன. பிளிய பிளிய அழுதாள். ஏன் அலற? என்ன நடந்தது? அம்மா என்னமாவது சொன்னாளா? அம்மா அம்மானு நீங்கள் அடிக்கிறனால தான் அவங்க இப்படி கேட்குறாங்க. வெறுப்புடன் தலையை திருப்பினாள். மௌனமாய் அவள் படுத்திருந்த கட்டிலில் அமர்ந்தான். இனி இக்காலத்திலும் உங்கள் அம்மாவோடு நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? உங்கள் அம்மா கேட்ட கேள்விதான் காரணம். அப்படி என்ன கேட்டா? நீ சோத்த திங்கிறியா அல்லது வேற எதையாவது திங்கிறியான்னு கேட்குறாங்க. ராஜசேகரனுக்குள் கோபம் ஊற்றெடுத்தது. நான் திமிர் பிடித்தவளாம். புத்தகம் படித்தே நேரத்தை கழிக்கிறேனாம். திங்கிற சோத்துக்கு வேலை பார்க்காத பொண்ணு பட்னி கிடந்து சாகுறதா மானமாம். என்ன சிந்தனை? நான் பட்னி கிடக்க வேண்டுமா? நான் மானம் இல்லாதவளாய் திரியணுமா? சொல்லுங்க. ஆக்ரோஷத்துடன் எழுந்து அமர்ந்தாள். ராஜசேகரனுக்குள் சிந்தனை ரேகை பதிந்தது. நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன். என்னை தனியாக வைத்து குடுத்தன பண்ண உங்களுக்கு எப்பொழுது தைரியம் வருமோ அப்பொழுதே என்னை வந்து கூப்பிட்டு கொள்ளுங்க. தீர்க்கமாக மூக்கை சிந்தினாள். அவனுக்குள் பசியும் கோபமும் சூழ்ந்து வெறியேற்றியது. கட்டிலை விட்டு எழுந்தான். வெளியேறி சென்று சமையக்கட்டையை அடைந்தான். அம்மா. சமையலறை அதிர்ந்தது. என்ன? அம்மாவின் கேள்வி. சாந்தம் எழுந்தது. நீ என்னதான் நினைத்திருக்க? என்ன? கேள்வி ஒரு மாதிரி இருக்கிறது. வர வர நீ பேசுகிறதும் நடத்துக்கிறது சரியா தெரியல. ஏன்? நீ பெரிய மனிதனாகிவிட்டதால் அப்படி தெரிகிறதோ? அப்பா காலத்திலிருந்தே நீ இப்படி தான் ஆங்காரமாக பேசுகிற. அதனால் என்னடா புரிந்து போனது? நம்ம குடும்பம் தெருவுக்கு வராமல் இந்த அளவு தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணமே என் ஆங்காரம் தான் தெரியுமா? உன் ஆங்காரத்தை இனிமே உன்னோடு வைத்துக்கொள். லலிதா உனக்கு மருமகளாய் தெரியலனா விட்டுடு. வார்த்தையை கடந்து பேசாத. அப்படி நான் என்னதான் பேசிட்டேன்னு இப்படி நீ குதிக்கிற? அவள் உன்னிடம் முதலைக்கண்ணி வடித்தாளா? அதிகமாக பேசுனா பல்ல உடப்பேன். கோபத்துடன் கையை ஓங்கினா. அடிப்பியா? அடிக்கிறேனா இல்லையா பாரு. ஓங்கி அவளை பிடித்து தள்ளினாள். தடுமாறி சுவரில் சரிந்து எழுந்தாள் அம்மா. என்னை அடிக்க சொல்லி அவ சொல்லி தந்தாளா? என்னை தொட்டு அடிக்கவும் வந்து விட்டாயா நீ? மனம் பொறுக்காமல் குமரினாள் அம்மா. உன் போக்கு பிடிக்கல. உன் போக்கும் உன் பொண்டாட்டியும் எப்படியா? குரோதத்துடன் சாடினாள். நானும் அவளும் தனி குடித்தனை வைத்துக்கொள்கிறோம். உன்னோட இனி ஒரு நிமிஷமோ ஒத்து வராது. என்னடா சொன்ன? குடல் நடுங்கியது அம்மாவுக்கு. நீ ஆக்கின சாப்பாட்டை இனி எங்கள் வாயில் வைக்க மாட்டோம். குரலில் நிச்சயம் தொனித்தது. ராஜா தன் கோபமெல்லாம் வலிந்து ஏமாற்றமும் இயலாமையும் வார்த்தையில் நிரம்பியது. வேறு பானையில் வேறு உலையில் வேறு அரிசியில் வாங்கி சமைத்துதான் இனி நாங்கள் சாப்பிடுவோம். உன் கையில் இருக்கும் பணத்திமிரில் இனி பேச வேண்டாம். எல்லாம் நீயே வைத்துக்கொள். நில்லு. ஓடி வந்து அவனுக்கு முன் இடி மறித்தாள் அம்மா. ஏன் மறிக்கிற? நகர்ந்து போ. உன் முகத்தில் விழிக்க கூட நான் விரும்பலை. ஏன்? சொல்லிட்டு போ. நான் இல்லாத நேரத்தில் லலிதாவை கேட்ட கேள்வியே நீயே யோசித்து பார்த்தால் வேலை செய்யாமல் சாப்பிடுவதை விட பட்னி கிடந்து சாகலாம் நீயா? இல்லை. நீ சோத்த திங்கிறியா வேற எதையாவது திங்கிறியான்னு கேட்டியா? சத்தியமாக இல்லைடா. சத்தியெல்லாம் தேவையில்லை. உன்னை பற்றி எனக்கு தெரியும். கையை பிடித்து தள்ளி விலக்கி கொண்டு நடந்தான். ஏ ராஜா. நின்று திரும்பினான். அந்த பழிகாரி இப்படி மாற்றிக்கொள்வான்னு நினைக்கலடா நான். கண்ணீர் உதிர்ந்தது. நெஞ்சு கொதித்தது. யாரை பார்த்து பழிகாரி சொல்கிற? லலிதா வெளியே வந்து சீறி பாய்ந்தாள். மாமியார் என்ற மரியாதைகள் பறந்து போய் யாரோ மூன்றாம் மனுஷி என்ற ஒருமை அவளின் பேச்சில் இழைந்து விட்டதே. அம்மா மட்டும் இல்லை, அவனும் கவனித்து துணுக்குறவே செய்தான். நாக்கு மேல் எண்ணத்தில் ஒட்டிக்கொள்ள வெளவெளத்து போய் நின்றாள் அம்மா. இவளோட நீ ஏன் பேசுகிற லலிதா? துணிப்பையை எடு. கடத்தெருவில் போய் அரிசி கறிக்காய் வாங்கி வரேன். நீயே சம. நாம் தனியாக வாழலாம்.
கல் எறிந்தால் போல் இருந்தது அவனது வார்த்தைகள். ராஜா குரல் நடுங்க பதப்பதைத்தாள் அம்மா. ராஜா செத்து போயாச்சு என்று நினைத்துக்கொள். மனைவி கொண்டு வந்து நீட்டிய பையனை வாங்கி கொண்டான். இப்படி பேசாத, பசி ஆற்றினால் யோசனை வரும், வா. வயிறு வாடாமல் சாப்பிட்டு விட்டு நில். பசப்பாத உன் சாப்பாட்டை கொண்டு உடப்பிலை போடு. வார்த்தைகளை கொட்டாத மகனே. ஆக்கி வைத்த சோத்தை தின்னாமல் புருஷனும் கொஞ்சம் அதையும் சேர்ந்து என்னை வயிறு எரிய பண்ணாதீங்க. முந்தானையை வாயில் வைத்துக்கொண்டு குலுங்கினாள் அம்மா. இனிமேல் நீ ஆக்கிய சோற்றை நாங்கள் தொடப்போவதில்லை. அப்படி சொல்லாத. ஓடி வந்து மகனின் கையை பிடித்தாள். என்ன தொடாத. உதறினான் கையை. உனக்காக தான் நான் எல்லாம் பேசுகிறேன். எனக்காகவா? கோபத்தோடு சிரித்தான். வீட்டில் லக்ஷ்மி குடியிருக்கணும்னா பொண்ணா பிறந்தவ உழைக்கணும்னு நினைக்கின்றவள் நான். அந்த எண்ணத்தில் உன் பெஞ்சாதியை தட்டி கேட்டேன். எனக்காகவா? உனக்காக தானே. குர்ரென அம்மாவை முறைத்தான். உன் மனைவி உழைத்தாள். யாருக்கு வாழ்வு? எனக்கா உனக்கு தானா? அவள் ஒன்று உழைக்க வேண்டியதில்லை. உழைத்து சாப்பிட வேண்டிய நிலையில் அவள் பிறக்கவும் இல்லை, வாழவும் இல்லை. நடந்து வெளியேறி துவங்கினான். நெல்லு. வழியை மறித்தாள் அம்மா. இந்த வீட்டில் 2 அடுப்பு புகையக்கூடாது. பசியோடு உன்னை பார்த்து அறியாதவள் நான். நீ மகாராஜனாய் இருப்பாய். வந்து சாப்பிடு. நான் பேசினதெல்லாம் தப்பு தான். இனிமே பேச மாட்டேன். வா, வந்து சாப்பிடு. உன் பெஞ்சாதிடம் மன்னிப்பு வேண்டுமானால் கேட்கிறேன். என் உயிர் உள்ளவரை உன் வயிறு வாட நான் விடமாட்டேன். கதறினாள். வலிய விடு. கோபத்துடன் ஓங்கி தள்ளினான். ஒரு மூலையில் போய் விழுந்து சுருண்டாள். மகள் போகிறானே என்ற பதைப்பு மேலோங்கியது. எழுந்தாள். நெற்றியில் சுவர் இடித்து ரத்தம் கசிந்தது. கவலைப்படவில்லை. மகனை கண்கள் தேடின. அவன் போய்விட்டிருந்தான். மனம் பரபரத்தது. உள்கட்டினுள் ஓடிப்போனாள். லலிதா மல்லாந்து படுத்திருந்தாள். லலிதா, உன் காலை பிடிக்கிறேன். தனியின் சமையல் பண்ணிவிடாத. அவனை கூப்பிடு கெஞ்சினாள். என்னிடம் பேச தேவையில்லை. தலையை திருப்பி கொண்டு புத்தகத்தில் ஆழ்ந்தாள். இந்த ஒரு முறையும் என்னை மன்னிச்சுக்கோ. இன்மே ஜென்மத்துக்கோ உன்னை தட்டி பேசலை. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுதான். நான் மான உள்ளவள். புத்தகத்தில் வைத்தாள் லலிதா. அம்மாவின் நெஞ்சினுள் கபம் கட்டி கொண்டு மீளு கீழு நகராமல் மூச்சை அடைப்பது போல் இருந்தது. ராஜசேகரனை 5 வயதில் விட்டுவிட்டு அவர் தகப்பனார் காலாவதியான நாளிலிருந்து இன்று வரை அவன் வயிறாத உண்பதை பார்த்த பின்புதான் வயிற்றை நிரப்பிக்கொண்ட தாய்மை பேதளித்தது. வெளியேறி தெருவில் இறங்கி நடந்தால் நெற்றியில் கசியும் இரத்தத்தை சேலை தலைப்பில் துடைத்து கொள்ளும் போது தீயாய் காந்தியது. விரைந்து நடந்தால் கடை தெருவில் தார் ரோட்டை கடந்த மேற்சாரையில் அவன் நின்றிருப்பது தூரத்திலிருந்து தெரிந்தது. துணிப்பையில் மளிகை ஜாமான்கள் நிரம்பியிருந்தன. காய்கறி கடை அருகே நின்று கொண்டு காய்கறிகளுக்காக குனிவது தெரிந்தது. ஏ ராஜா, என்னை வயிறறி பண்ணிராத ராஜா. குரல் எடுத்து அழுதாள். திரும்பி பார்த்தான். சுற்றுப்புறத்தில் உள்ளவர்கள் தன்னையா அம்மாவையும் மாறி மாறி பார்ப்பது அவன் நெஞ்சில் உறுத்தியது. ஏன் இவள் நடுத்தெருவுக்கு வந்து என் மானத்தை வாங்குறாள்? கோபமும் அவமானம் போட்டியிட்டன. பசி மயக்கத்தல் உடல் வெறியுடன் அடங்கியது. ஏன் இங்கே வந்த? உக்கரத்தோடு சீறி வந்து தாய்மேல் பாய ஓடி வந்தான். தார் ரோட்டின் கீழ்ப்புறத்தில் நின்று கொண்டு மேற்கிலிருந்து பாய்ந்து வரும் மகனை கண்டு அம்மா துடித்து போனாள். ராஜா வராத, லாரி வருதுடா, லாரி. ரோட்டில் வடக்கிலிருந்து வரும் லாரியை கண்டதும் பாய்ந்து ஓடினாள். தன்னை நோக்கி ஆவேசமாக வந்த மகன் என்று தன் பலங்கொண்ட மட்டும் 2 கைகளாக ஓங்கி இழுத்து தள்ளினான். நிலை குலைந்து சாய்ந்த அவன் கண் இமைக்கும் முன் லாரி அம்மாவை மோதி முத்தமிட்டு உயர தூக்கி வீசி தரையில் அடித்தது. பூசணிக்காயாய் விழுந்து சிதறினாள் அம்மா. ரத்தம் தார் ரோட்டில் சிதறியது. அம்மா! ஓடி போய் தூக்கினான். நினைவை தவறாமல் மகனை பார்த்து சிரித்தாள் அம்மா. என்னை வீட்டுக்கு கொண்டு போ. குரல் மெலிந்து யாசித்தது. பேசாமல் இரு. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும். அம்மா சொல்வதை கீழ். வீட்டுக்கு கொண்டு போய்விடு. அதற்கு பின் எங்கு வேண்டாலும் கொண்டு போ. கண்கள் மேலுக்கு சிரிக்க துடித்தது. கூட்டம் கூடி தடுத்தது. யோசித்தான். அம்மாவை கைகளை தூக்கி கொண்டு வீட்டுக்கு ஓடினான். ஐயோ, என்ன இது? லலிதா குரல் எடுத்து ஓலமிட்டாள். என்ன காத்து தன்னை லாரிக்கு இரையாக்கி கொண்டாள். குமரனுடன் கட்டிலில் கிடத்தினான். அம்மா, ஆஸ்பத்திரிக்கு போலாமா? நான் சொன்னபடி செய்வாயா? ஹீனக்குரலில் முழங்கினாள். சொல் தட்ட மாட்டேன். நான் ஆக்குன சோறு கறியெல்லாம் என் கண்முனை கொண்டு வர சொல் அவளை.
கண்ணீர் சிந்தினான் ராஜா. அம்மா சொல்வதை தட்டாத குரல் மிக மிக மெலிய துவங்கியது. அத்தை, நான் கொண்டு வரேன். அலைகளுடைய ஓடி போய் அவசர அவசரமாக சாப்பாடு பாத்திரங்களை கொண்டு வந்து பரப்பினாள் லலிதா. அவளுக்குள் தன்னால் தான் இங்கே இந்த கொடுமை சம்பவித்து உள்ளது என்ற உண்மை கூர் குத்தி கொண்டிருந்தது. லலிதா, ராஜாவுக்கு சோறு போடு, நீயும் வச்சுக்கோ. என் கண்முன்னே உட்காந்து 2 பேரும் சாப்பிடுங்க. அம்மா, உன்னை இந்த கோலத்தில் வைத்துவிட்டு எப்படி சாப்பிடுவேன்? ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறேன். புழுவா துடித்தான் ராஜசேகரன். இந்த நேரத்தை தவறவிட்டால் உன் பசி தீர சோறிட எனக்கு நேரமே கிடையாது மகனே. நான் சொல்வதை கேள். ஆயாசத்தால் கண்கள் மேல் எமைக்குள் ஓடி புகுந்து கொள்ள துடித்தன. எழுந்து பிடித்து கொண்டு மகனை யாசித்தாள் அம்மா. லலிதாவுக்கு அம்மாவின் எண்ணம் புரிந்தது. 3 தட்டுகளில் சாதமிட்டு பெயருக்கு குழம்பும் ஊற்றினாள். அத்தையின் ஆசை, சாப்பிடுவோம். வலிந்து தன் கணவனுக்கு ஒரு கவளத்தை பிசைந்து வாயில் ஊற்றினாள். விழுங்க இயலாமல் தவித்தான் அவன். கண் மலர தன் மகனை மருமகளை பார்த்தாள் அம்மா. தன் வாய்க்கு ஒரு கவளத்தை திணித்தாள் லலிதா. அம்மாவின் நெஞ்சில் நிம்மதி பூத்தது. தன் பிள்ளைகள் தன்னை விட்டு பிரிந்து தனி கொடுத்தனம் போகவில்லை என்ற திருப்தியில் அம்மாவின் கண்கள் நிலை குத்தி நின்றன. வாயில் வைத்த சோற்று கவளம் தரையில் சிதற அம்மா என அலறி விழுந்து புரண்டான் ராஜசேகரன். லலிதாவும் தான்.